Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அனைவரையும் அடியேன் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நாம் இந்த ஊமைகளுடைய இறுதி பாடத்தை ஏற்றிருக்கிறோம். இன்னும் 2 பாடங்கள் தான் இருக்கிறது. அவை தொடர்ந்து நீங்கள் இந்த ஊமைகள் பாடத்திலே நீங்கள் தொடர்ந்து பார்த்து இதனால் பயனடையவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஊமைகள் நமக்கு உதவும்படியாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஊமைகளில் 25வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 25வது பாடத்தில் we going to study about the parable of rich man and Lazarus. ஐஸ்வரிவான் மற்றும் லாசருவை பற்றிய இந்த ஒரு காரியத்தை லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரை பதிவு செய்யப்பட்ட இந்த வேத வசன பகுதியை கொண்டு நாம் இன்றைக்கு இந்த ஊமைகளை ஆராய இருக்கிறோம். பிரியமானவர்களே, விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உலக ஊழியங்களில் ஆண்டவர் 30-33% அவருடைய போதனைகள் ஊமைகளால் நிறைந்திருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த ஊமைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுடைய ஒரு ஊமைகளாய் இருக்கிறது. ஆனால் வேதாமத்தில் சில சமயவாதிகள் அல்லது பிரிவினை சபையார்கள் ஊமைகளை பற்றிய பாடத்தில் இப்படிப்பட்ட இந்த ஊமைகளை இது வெறும் ஊமைகள் தான் என்று பேசக்கூடிய ஒரு காரியத்தை கூட நாம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களில் இந்த ஐஸ்வரிவான் மற்றும் லாசரு போன்ற ஊமைகளை கூட இது வெறும் ஊமைகள் தான் என்று இதை ஒரு ஊமையாக பார்த்து இதனுடைய காரியத்தை இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு தவறக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது வெறும் ஊமைதான் என்று சொல்வதன் மூலம் சில பிரிவினை சபையார்கள் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஊமைகளுடைய அதில் சொல்லப்படக்கூடிய முக்கிய கருத்தையோ அல்லது அதில் சொல்லப்படக்கூடிய உண்மைகளை அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் நேரடியாக சொன்ன கட்டளைகளுக்கு கவனம் அளிக்க தேவையில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒருவர் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஊமையை கண்டால் வேறு எங்காவது தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்திற்கு முரணான வகையில் அந்த ஊமை விளக்கம் அளிக்க முடியாது. இதை தான் நாம முன்பு படித்த பாடத்திலே பார்க்கும் பொழுது ஊமைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பொருள், அதனுடைய மெயின் லெசன் ஆர் த தீம் ஆஃப் த பேரபிள் ஷுட் பி கம்பேர் ஆர் ஷுட் மேட்ச் some other doctrine that is mentioned in the other books. ஆகவே ஊமைகளுடைய கருத்துக்கள் மற்ற வேத வசனங்களோடு ஒத்து போகவில்லை என்றால் அதனுடைய கருத்துகள் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு ஆகிய 2 புத்தகங்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 2 புத்தகங்களும் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன என்றால், ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் தொடர்ந்து வாழ்கிறான். There is a man he live after he die. ஆகவே தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்கிற வேதாம வஸ்திரத்தை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த உண்மையை மறைத்து they going to preach about the soul sleeping, அதாவது ஆத்தும உறக்கத்தை பற்றி இன்றைக்கு அநேகர் போதிக்கக்கூடியலாய் இருக்கிறார்கள். நித்திய ஜீவன் மீது நித்திய வாழ்க்கை மீது அங்கு நம்பிக்கையற்றவர்களாய் அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை என்று போதிக்கக்கூடிய ஒரு தவறான போதனையை பார்க்கக்கூடியலாய் இருக்கிறோம். ஆனால் இந்த வேதாமத்தில் லூக்கா 16வது அதிகாரம் 19 31 வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வரிவான் மற்றும் லாசருனுடைய இந்த கதைகளிலே நாம் அந்த உபதேசங்கள் தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கக்கூடியலாம் இருக்கிறோம். இன்றைக்கு யெகோவா சாட்சிக்காரர்களாக இருக்கட்டும், செவன்த் டே அட்வான்டிஸ்டாக இருக்கட்டும், அல்லது வேறு பிரிவினை சபையாளர்கள் இருக்கட்டும், அவர்கள் இந்த சோல் ஸ்லீப்பிங் ஆத்தும உறக்கத்தை அவர்கள் போதிக்கக்கூடியலாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊமை அவருடைய கருத்துக்களை அங்கு தவிடுபொடியாக்கி போடுவதை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். பிரியமானதே, ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்,
ஆகவே ஒரு குடும்பத்திற்கு அந்த குடும்பத்தார்கள் பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள். ஆகவே அந்த குடும்பத்தாருக்கு ஒரு கூட்டத்திற்காக சென்றிருக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் சபையை சேர்ந்த ஒரு ஊழியர் இருக்கிறாரு. அதே போல அங்கே யெகோவா சாட்சியினுடைய ஒரு போதகர் இருக்கிறாரு. அப்போ இந்த வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி பேசும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் அவரை பார்த்து கேட்கிறாரு, இதை குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க. அந்த போதகருடைய நேரம் வருது. அவர் நிறைய காரியங்களை பேசுறாரு. ஆனா இந்த லூக்கா 16ஆவது அதிகாரத்திற்கு அவர் விளக்கம் தர மாட்டேங்கிறாரு. அவர் மீண்டும் அந்த கிறிஸ்துவின் சபை போதகர் கேட்கிறாரு, நீங்க இந்த வசனத்துக்கு இப்ப விளக்கம் அளிப்பீங்களா? அப்கோர்ஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த டர்ன்ல நான் விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவை மீண்டும் நேரங்கள் போகி மீண்டும் அவரிடத்துல அவருடைய நேரங்கள் வரும் பொழுது உங்களுடைய கருத்து ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரனுடைய இந்த கதையிலிருந்து நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லும் பொழுது எஸ் நான் கண்டிப்பா சொல்றேன் என்று நான் சொல்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொன்னாரே தவிர, ஆனால் இறுதி வரை அதனுடைய கருத்துக்களை அவர் வெளியே என்ன செய்யலைங்க, அங்கு கொண்டு வரவில்லை. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் போதிக்கக்கூடிய விஷயம் தவறானது என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது வெறும் ஊமை என்றும் அது எதை போதிக்கிறதோ அதை சொல்லுங்கள் என்று சொன்னாலும் கூட அதனுடைய காரியத்தை அவர்கள் விவாதிப்பதற்கோ வாதாடுவதற்கோ அவர்கள் முன்வர ஆயத்தமாயில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஆத்தும உறக்கம் என்பதை இந்த ஒரு ஊமையானது அங்கு முற்றிலும் தவறானது என்பதை அங்கு 100% விளக்கக்கூடியதாக இருக்கிறது. So they have no words to explain about the parable of rich man and Lazarus. அவை பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நீங்களும் நானும் இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நேர்மையான முறையில் நாம படிக்க நாம விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஊமையில ஆண்டவர் நமக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்ன, இந்த கதையிலிருந்து ஆண்டவர் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. சில நேரங்களில் மற்ற பிரிவினை சபையார்களை போல நாம நம்பக்கூடிய காரியத்தை இது சொன்னாலும் அல்லது நாம நம்பாத சில காரியங்களை இது சொன்னாலும் அது உண்மை என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஊமையை லூக்கா 16ல ஆண்டவர் துவங்குவதற்கு முன்பதாக இதற்கு முந்தைய ஊமையில ஆண்டவர் எதை குறித்து பேசினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது a good Samaritan, ஒரு நல்ல வீட்டு விசாரிப்புக்காரனாக நாம இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஊழியக்காரனாக நல்ல வேலையாட்களாக நாம இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊமையை சொன்னாரு. அவை அந்த நல்ல ஊழியக்காரனுக்கு அடுத்ததாக இங்கு ஆண்டவர் ஒரு கெட்ட ஊழியக்காரனை, ஒரு விசாரணைக்காரனை ஆண்டவர் இங்கு அடையாளப்படுத்துகிறார். ஆகவே த ஐஸ்வர்யவான் என்று நாம் படிக்கக்கூடிய இந்த மனிதன் he was a bad steward. அவன் ஒரு நல்ல ஊழியன் அல்ல, மாறாக அவன் ஒரு கேட்ட மற்றும் மோசமான ஒரு விசாரணைக்காரனா இருந்தான் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த தொடர் சத்தியமாக குட் ஸ்டூவர்ட் அந்த பேட் ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒரு தொடர் காரியத்தை கர்த்தர் இங்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு பட்டணத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிற அதே பட்டணத்துல யார் இருக்கிறாங்க, ஒரு தரித்திரன் இருக்கிறாரு. அவரு பேர் தான் யாருங்க, அங்கு லாசரு என்பதை நாம் பார்க்கிறோம். இவன் ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்கிறான். ஆனால் இந்த ஏழையோ தரித்திரனாகிய லாசருவோ அந்த ஐஸ்வர்யவனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த ஒரு சின்ன துணிக்கைக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். லாசரு ஒரு நாள் மரிக்கிறார், ஐஸ்வர்யவானும் ஒரு நாள் மரிக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு அவன் அடக்கம் செய்யப்படுகிறார். அங்கு ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு அங்கு பாதாளத்திலேயும் இங்கு இந்த லாசரு மரித்த பிறகு அங்கு பரதேசியிலே ஆபிரகாமுடைய மடியிலும் வீற்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அந்த தருணத்தில் ஐஸ்வர்யவான் இங்கு இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில இருக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, லாசரு என்னிடத்துல அனுப்புங்க, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைச்சா கூட எனக்கு நலமா இருக்குன்னு சொல்றாரு.
அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நாங்க உங்ககிட்ட வர முடியாது, நீ எங்க இடத்துல வர முடியாதுன்னு சொல்றாரு. அதன் பிறகு அந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு, லாசருவை என்னுடைய வீட்டுக்கு அனுப்புங்க, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, லாசருவை பார்த்து நம்பட்டுன்னு சொல்றாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் மோசை இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க சொல்றாங்க. இருந்தாலும் மரித்து போன ஒருவன் உயிர்த்தெழுந்து போய் சொல்லும் பொழுது அதை நம்புவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, ஒருவன் ஐஸ்வர்யவான் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து போய் ஒருவன் சொன்னாலும் அவனுக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த உண்மையில அங்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு கதையை, ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் இங்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை இன்னும் விரிவாக நாம் ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இந்த கதையில நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான முதல் விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இங்க ஐஸ்வர்யவான் மிக சிறப்பாக வாழ்ந்தான் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இது வெறும் வியூகம் அல்ல, ஆனால் அந்த மனிதன் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு மிகுந்த ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரத்தையும் அவன் என்ன செய்திருந்தான், அவன் அணிந்திருந்தான். ஆகவே அன்றைய காலங்கள்ல ஒரு மனிதன் ரத்தாம்பரமும் மெல்லிய வஸ்திரங்களையும் அணிந்திருப்பது என்பது ஒரு மனிதனுடைய செல்வத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அவன் விரும்பிய அனைத்தும் அவனுக்கு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமா வேதம் சொல்லும் பொழுது, அவன் அனுதினமும் எப்படி வாழ்ந்தானமாங்க, அவன் நாள்தோறும் சம்பிரமாய், அவன் சுகபோகமாய், பகட்டாக அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல கவனித்து பார்க்க வேண்டும். அவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் அவன் மாம்சத்தில் ஐஸ்வர்யவானாய் இருந்தானே தவிர தேவனிடத்திலேயோ ஆவிக்குரிய காரியத்திலேயோ அவன் ஐஸ்வர்யவனாக இருக்க கிடையாது. இரண்டாவதாக, அவனிடம் உலக பொருட்கள் அநேகம் இருந்தன, ஆனால் அவனுக்கு பரலோகத்திலேயோ அவனுக்கு பொக்கிஷங்கள் என்ன இல்லைங்க, அவனுக்கு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கூட நாம் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு விவசாயி குறித்து நாம் படித்தோம். அந்த மனிதனை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, மதியினனே, உன்னுடைய ஆத்துமா தேவனிடத்தில் இன்றிரவே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு செல்வங்கள் இருப்பது தவறல்ல, இன்றைக்கு மாம்சீக செல்வங்கள் இருப்பது தவறல்ல. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய செல்வங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சேர்த்து வைப்பது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே ஐஸ்வர்யவான் தனக்காக பொக்கிஷங்களை என்ன செய்திருந்தான், வைத்திருந்தானே தவிர தேவனிடத்தில் அவன் ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய கிடையாதுங்க, அவன் சேர்த்து வைக்க கிடையாது. ஆகவே இந்த வாழ்க்கையை விட்டு பிரியும் போதுதான் இது இக்கட்டான நிலையில் இருப்பதை அந்த மனிதன் என்ன செய்யறாங்க, அவன் உணரக்கூடியனாய் இருக்கிறான். தான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக தனது சொத்துக்களை சேர்த்து வைக்காத அந்த தருணத்தை அவன் மரணத்திற்கு பிறகு என்ன செய்யறாங்க, உணர்ந்து பார்க்கிறான். பிரியமானவர்களே, இந்த கதையில நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது விஷயம், லூக்கா 16:19 லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை என்ன செய்தது, நக்கிற்று. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரமும் மெல்லிய வஸ்திரங்களையும் அணிந்திருந்தான், அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்திருந்தான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ எப்படி இருந்தானாமாங்க, இந்த லாசரு என்று பெயர் சொல்லப்பட்ட இந்த மனிதன் அவன் ஒரு தரித்திரனாய் இருந்தான். அவன் பருக்களால் நிறைந்தவனாய் இருந்தான். அவன் இந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே இருந்து அவருடைய மேஜையிலிருந்து ஒரு துணிக்கை கிடைக்காத, ஒரு சிறிய துண்டு ஒரு உணவு கிடைக்காத, அதனால தன்னுடைய பசியை ஆற்ற முடியாதா என்ற மிக கொடிய வறுமையில இவன் வாழ்ந்திருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கிருந்த நாய்கள் அவனுடைய பருக்களை, அவனுடைய புண்களை அங்கு நக்கிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை அந்த லாசரு வாழ்ந்து கொண்டிருந்தார்.
பிரியமானவர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் யார் பக்கத்துல இருந்தாருங்க? இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் அருகே, வாசல் அருகே இருந்தான். ஆனால் இந்த மனிதனை குறித்து அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்ய கிடையாதுங்க, அவன் எந்த ஒரு கவலையும் பட கிடையாது. அவனுக்கு உணவு வேணுமா, அவனுக்கு உடைகள் வேணுமா அப்படிங்கிற ஒரு கவலை அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன இல்லைங்க, அவனுக்கு இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இங்க ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு உண்மையை பாருங்க. தேவனை நேசிப்பவர்களுக்கும் சில நேரங்கள்ல மோசமான காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்க்கிறோம் லாசரு எப்படி கர்த்தரை நேசித்த ஒரு மனிதனாக இங்க கருதப்படுறான்னு. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். தரித்திரர்களை தேவன் நேசிக்கிறார். அங்கே ஏழைகளை கர்த்தர் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யவான் இங்கு தேவனை நேசிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவன் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் யார் அப்படின்னா, அவனுடைய உடல்கள் எல்லாம் பருக்களால் நிறைந்திருந்தன. அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ வேர் இஸ் காட்? Why God has persecuted me? Why God made me to bear all these burdens of my life? பிரியமானவர்களே, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட போகிறேன் என்கிற மனப்பான்மை அவனுக்கு இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, அவனுடைய மனப்பான்மை அப்படி இருக்கவில்லை. தேவனிடத்தில் அவன் இப்படிப்பட்ட கேள்விகளை அவன் கேட்கவில்லை. தன்னுடைய வாழ்விலே வரும் கஷ்டங்களை தாண்டி அவன் தொடர்ந்து தேவனை நேசிக்க வேண்டும் என்பதையே அந்த மனிதன் அங்கு உணர்ந்தவனாக இருந்தான். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் நாம பார்க்கிறோம், ஒருவன் தேவனை நேசிக்கிறவன், ஒரு மனிதன் தேவனை நேசிக்காதவன். தேவனை நேசித்த மனிதன் அவன் கஷ்டப்படுறான், அவன் உபத்திரப்படுறான், அவன் வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனை நேசிக்காத ஒரு மனிதன் இங்க இருக்கிறான். அவன் ஐஸ்வர்யவானாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான். மிக உயர்ந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருக்கிறான். நாள்தோறும் சுகபோகமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த இரண்டு வித்தியாசப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கடவுளை நேசித்த மனிதன், கடவுளை நேசிக்காத மனிதன். இவர்கள் இருவருடைய வித்தியாசப்பட்ட வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் ஒரு உண்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் அந்த தரித்திரனை நேசித்தார். நித்திய காலத்திலும் தேவன் அவனை பார்த்து கொள்ள போகிறார். அவன் இந்த உலகத்துல என்னதான் கஷ்டப்பட்டாலும், கர்த்தரை நேசித்து இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்கள் என்னதான் அந்த மனிதனுக்கு வந்திருந்தாலும், கர்த்தர் அவனை நேசிப்பதை அவர் என்ன செய்யலைங்க, விட கிடையாது. அவர் இறுதி வரை அந்த மனிதனை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, அடுத்தது மூன்றாவதாக இந்த கதையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் லூக்கா 16:19. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்ப பாருங்க, இங்கு லாசரு மரித்து அவனுடைய வாழ்க்கையினுடைய சூழல் முற்றிலும் மாறுகிறது. இந்த ரெண்டு பேருமே மரிக்கிறான். இந்த ரெண்டு பேரும் மரித்த பிறகு இந்த இருவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் மிக மிக வித்தியாசப்பட்டதாய் வாழ்கிறது. என்ன வாழ்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லாசரு அங்கு பரதேசியில, அங்கு அழுகை இல்லாத ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய மடியில என்ன செய்யறாருங்க, கொண்டு போய் விடப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு லாசரு இந்த இடத்துல மரித்த பிறகு அவன் எப்படி இருக்கிறாங்க, அவன் சிறப்பாக இருக்கிறான். அவன் தேவ தூதலினாலே அவன் எடுத்து செல்லப்பட்டான். அங்கு ஆபிரகாமுடைய மடியில் அவன் விடப்பட்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ அவன் வேதனையில் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு ஐஸ்வர்யவான் என்பவன் அங்கு வேதனையுள்ள இடத்திற்கு அவன் சென்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவை பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் சந்தோஷமா இருந்தான். மரித்த பிறகு அவன் பாதாளத்தில் அங்கு வேதனையில் அவன் இருந்தான். அந்த லாசரு தரித்திரன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு அவன் உபத்திரவங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் மரித்த பிறகோ லாசரு ஆபிரகாமுடைய மடியில் அங்கு சந்தோஷமாக வாழ்ந்தான். ஆகவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு பலன் இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் வந்தே தீரும். நாம இந்த உலகத்துல எவ்வளவு செல்வங்களோடு நாம் வாழ்ந்திருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்த விதத்தின்படியே நம்முடைய மரணத்திற்கு பின்பு நமக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை லாசரு என்ன செய்யப்பட்டான், அவன் மரித்தான், அவன் அடக்கம் செய்யப்பட்டான் என்று வேதம் என்ன செய்யலைங்க, சொல்லப்படவில்லை.
என்னன்னா ஒரு ஒரு பிச்சைக்காரனாக இருந்தார், ஒரு 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 ஏழையாக, ஒரு தரித்திரனாக அவர் இருந்தார். அவனை கொண்டு போக ஒருவேளை ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஒருவேளை அவன் செத்து ஒரு வகையில நல்லதுதான் என்று அவனை ஒரு இடத்துல கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு கூட ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில லாசர் இருந்திருக்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவ தூதர்கள் அவனை எடுத்து சென்றார்கள். ஆனால் இங்கு வேதவசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானும் மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் பார்க்கிறது. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் பணக்காரன் என்பதற்காக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடக்க சடங்குகள் நடந்திருக்கலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அடக்க ஆராதனைக்கு போகக்கூடிய வழியில அநேக பூக்கள்கள் தூவப்பட்டிருக்கலாம். மக்கள் அநேகர் அவனை வந்து சந்திக்க அங்கு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எவ்வளவு சிறப்பாக அவனுடைய அடக்க ஆராதனை நடந்திருந்தாலும் அவன் அங்கு வேதனையில நரகத்துல இருந்தான் பார்க்கிறோம். இந்த லாசருவுக்கு ஒரு சிறப்பான அடக்க ஆராதனை நடக்கவில்லை என்றாலும் அவன் கர்த்தருக்குள் வாழ்ந்தபடியால் அவன் ஆபிரகாமுடைய மடியில அவன் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அடக்க ஆராதனைகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. இன்றைக்கு அநேக நேரம் சொல்லுவோம், ஓ அந்த சிஸ்டர் இறந்தாங்க, நாங்கள் அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு போனோம், மிக அழகா இருந்தது, அவங்க மிக அழகா பண்ணியிருந்தாங்க, கூட்டங்கள் நல்லா இருந்தது, சாப்பாடு நல்லா இருந்தது, எத்தனை பூக்கள், எத்தனை பேர் வந்திருந்தாங்களா என்று அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவதில் என்னில்லைங்க, எந்த அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு தேவனை எவ்வளவு நேசித்திருந்தார் என்பதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஒருவர் மரித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவனுக்காக அவர் ஊழியம் செய்தார், எந்த அளவுக்கு தேவனுடைய போதனைகளின்படி அவர் வாழ்ந்தார் என்பது முக்கியம். அவனது இறுதி சடங்கு எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தது என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அல்ல அப்படிங்கிறத நாம் இந்த ஊமையில கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4வது முக்கிய பாடம் லூக்கா 16:19. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால் தண்ணீரை தேய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான். அப்ப இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. நீங்க ஒரு கார்ல போய் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று ஒரு கார் உங்கள் பாதையில வந்து என்ன செய்யுதுங்க, நீங்க மோதப்படுகிறது, நீங்க அந்த தருணத்துல கொல்லப்படுகிறீர்கள். நீங்க மரித்த அந்த நொடியிலே நீங்கள் நித்தியத்திற்கு என்ன செய்யப்படுகிறீர்கள், நீங்கள் எடுத்து செல்லப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, அதே உணர்வோடு நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள், நித்தியத்திற்கு செல்லப்படுகிறீர்கள். அப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுடைய ஒரு உணர்வு அங்க இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இங்கே இந்த ஐஸ்வர்யவான் மரித்து அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமையும் அவனுடைய மடியிலே லாசருவையும் அவன் என்ன செய்யறாங்க, பார்க்கிறான். So he had the conscience, and you and me, we are going to have the conscience. நாம மரித்த அந்த தருணத்திலேயே நம்முடைய ஆத்மா பாதாளத்திற்கும் அங்கு நரகத்திற்கும் அல்லது தேவனுடைய காக்கப்பட்ட இடமாகிய அந்த பரதேசுக்கும் செல்லப்படலாம். நம்ம செல்லும் பொழுது நம்முடைய மனசாட்சியோடு நம்முடைய சுய நினைவுகளோடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாய் நமக்கு இருக்கிறது. நாம மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாய் அங்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதாமத்துல அநேக நேரம் தொலைந்து போனவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்க்க முடியும் என்பதை நாம் வேதாமத்துல சில இடங்கள்ல நாம் என்ன செய்ய முடியுங்க, பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம மரித்த பிறகும் இன்றைக்கு அநேக தொலைந்து போன ஜனங்கள், கர்த்தருக்குள்ளாக மரிக்காத ஜனங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியும். இங்க நம்ம அந்த தான் முதல் உதாரணமா பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல ஐஸ்வர்யவான் பரதேசை அவன் என்ன செய்ய முடிந்ததுங்க, பார்க்க முடியுது. இந்த ஐஸ்வர்யவான் லாசருவை ஆபிரகாமுடைய இருப்பதை அவர் என்ன செய்யறாருங்க, அவர் பார்க்கிறார். நான் நரகத்துல தள்ளப்பட்டு என்னுடன் இருந்தவர்கள், என்னுடன் ஆலயத்திற்கு வந்தவர்கள், உண்மையாக வாழ்ந்து மகிமைக்கு சென்றவர்கள் அங்கே இருப்பதை பார்ப்பதை விட பெரிய வழி நமக்கு வேறொன்றும் கிடையாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வழி. அப்ப இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மனவேதனை இருந்திருக்குன்னு பாருங்க. இவன் இந்த ஐஸ்வர்யனுடைய வாசல்ல கிடந்த
நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு கொண்டிருந்த அந்த தரித்திரன், அந்த லாசரு இங்க சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக என்ன செய்யறாருங்க, ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறார். இவனோ சுகபோகமாய் வாழ்ந்தாலும் நரகத்தில் இருக்கிறான். இதை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய உணர்வுகள், அந்த மனிதனுடைய வேதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம் இரக்கத்திற்காக கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். அவன் எவ்வளவுதான் ஆபிரகாமுடைய இரக்கத்திற்காக கெஞ்சினாலும் அது அவனுக்கு கிடைக்க போவதில்லை என்ற ஒரு வேதனையான காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த இரக்கமும் இந்த வாழ்க்கையில தான் கிடைக்கும். நம்ம இரக்கத்திற்காக தேடக்கூடிய ஒரே ஒரு தருணம் நாம் உயிரோடு இருக்கும் வரை. நம்ம மரித்த பிறகு எவ்வளவுதான் நம்ம இரக்கத்திற்காக கெஞ்சினாலும் நமக்கு இரக்கம் கிடைக்க போவதில்லை. நம்ம தொலைந்து போன பிறகு, மரித்து போன பிறகு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சுவதில் எந்த ஒரு பலனுமே அங்கே இல்லை. ஆகவே இரக்கம் இப்போதே அது கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் அது எப்பொழுதும் அது கிடைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இரக்கத்தை, தேவனுடைய கிருபையும் நீங்கள் தேடுகிறீர்கள். ஆகவே நாம் தேடக்கூடிய ஒரே தருணம் இந்த தருணம். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில வேற தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படாது. அவை இங்க பாருங்க, ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனையில் அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆபிரகாமே லாசருவை அனுப்பி அவனுடைய விரல் நுனியில என்ன செய்யுங்க, ஒரு தண்ணீரை அதாவது பாருங்க, விரல் நுனியில அந்த தண்ணீரை கொண்டு வந்து சொல்லுங்க. அப்ப அந்த ஐஸ்வர்யனுடைய வேதனை பாருங்க, ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவனுடைய வேதனை தீர்க்கும் என்கிற அளவிற்கு அவன் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட மிக கொடிய வேதனையில் அந்த மனிதன் வாழ்ந்திருந்தான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு விளக்குறது நரகத்தை பற்றி நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நரகம் என்பது மிக மிக மோசமான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த நரகத்துல ஒரு துளி தண்ணீர் என்பது கூட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அங்கு கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு கண்டிப்பாக நீங்களும் நானும் செல்லவே கூடாது. We never would like to go and to be there in the hell. பிரியமானவர்களே, இது வெறும் நரகத்தின் நிழல் மாத்திரம் அல்ல, இது டார்டராஸ் என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறது. அதாவது தொலைந்து போனவர்கள் மற்றும் உடலற்ற ஆவிகள் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துல, ஒரு வேதனையுள்ள இடத்துல தான் இந்த ஐஸ்வர்யவான் அங்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரி பிரியமானவர்களே, இந்த கதையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 5வது முக்கிய பாடம் லூக்கா 16:25-26. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, இப்போது அவனுக்கு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு உதவி தேவைப்படுகிறது. அவன் உதவிக்காக கெஞ்சுகிறான். ஆனால் அந்த மனிதனுக்கு உதவிகள் கிடைக்கப்பட போவதில்லை என்பதை அங்கு ஆபிரகாம் அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவை ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க, நீங்கள் தவறுவிட்ட வாய்ப்புகளை நித்தியத்தில் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆபிரகாம் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம நரகத்திற்கு போன பின்பு நாம அங்கு தவறுவிட்ட வாய்ப்புகளை எல்லாம் அங்க நினைத்து பார்ப்போம். ஓ, இடத்துல எல்லாம் அன்னைக்கு வேதாம் இருக்குதே, இந்த வேதாமத்தை நான் படிக்க சொன்னாங்களே, நான் படிக்காம போயிட்டேனே, நீங்க அன்னைக்கு வருத்தப்படலாம். அன்னைக்கெல்லாம் ஊழியர் என்னை ரட்சிப்புக்குரிய காரியத்தை போதித்தார்களே, என்னுடைய பெற்றோர்கள் போதித்தார்களே, அன்றைக்கெல்லாம் நான் அவங்களுக்கு செவி கொடுக்க மறந்தேனே என்று நீங்கள் நரகத்துல கண்டிப்பாக வேதனைப்படலாம். எனக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பலியானாரே, எனக்காக ஒரு ரத்தம் சிந்தினாரே, அவரை விசுவாசிக்க, அவரை ஏற்றுக்கொள்ள நான் மறுத்துவேனே என்று நரகத்துல நாம் வேதனைப்படக்கூடியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேக வாய்ப்புகள் கர்த்தரை தேடவும் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்படவும் எனக்கு வந்தாலும் நான் அதையெல்லாம் தவற விட்டேனே என்று நரகத்துல நாம் வேதனைப்படுவோம். ஆனா அப்போ வேதனைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை.
நாம் மரித்த பிறகு இந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் தவற விட்டோமே என்று நம்மை நாம குத்திக் கொள்வதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அவை பிரியமானவர்களே, இன்றைய ரட்சணிய நாள் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வேதம் உங்களுக்குள்ளாக பேசப்படும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை குத்தப்படும் பொழுது, நீங்கள் கர்த்தரை ஏற்று நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர் சொல்றாரு பாருங்க, நினைத்துக்கொள், ஒரு காலத்தில் உன்னிடம் நல்லவைகள் இருந்தன, அவனிடம் தீயவைகள் இருந்தன, ஆனால் இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ என்ன செய்கிறாய்? வேதனைப்படுகிறாய் என்று ஆபிரகாம் அந்த ஐஸ்வரியனை பார்த்து சொல்கிறார். அவை இங்கு the whole picture is changed. இந்த பூமியில இருந்த போது தேவனுடைய பிள்ளையா இருந்த அந்த லாசரு அவன் மிகுந்த வேதனையோடு இருந்தான். அவன் உணவிற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். உடல் முழுவதும் பருக்களினால் அவன் நிறைந்து வேதனையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன், ஏன் என் மக்களை பார்த்து கொண்டிருக்கிறேன்? தேவனே, ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறேன்? தேவனே, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று அவன் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அவனுடைய முடிவை பாருங்கள். அவனை கர்த்தர் கண்டுகொண்டார். எப்பொழுதுங்க? அவனுடைய மரணத்தின் பிறகு கர்த்தர் அவனை பார்த்தார். அவரை நம்புகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவை பூமியில இருந்த போது நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழ விரும்புகிறீர்களா, அல்லது நீங்க லாசருவாக வாழ விரும்புறீங்களா? அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லுவீங்க, நான் ஏன் பிச்சைக்காரனாட்ட வாழணும்? நான் ஏன் முட்டாளா பிச்சை அந்த லாசரு போல தரித்திரனா வாழ்ந்து, உடம்பெல்லாம் புண்ணோட வாழ்ந்து, சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்துட்டு, I don't want to be like a Lazarus. I want to be like the rich man. நான் ஐஸ்வர்யவானாக தான் வாழ விரும்புவேன். அவனை போலதான் எனக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் தேவை. இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் எனக்கு தேவை. இந்த உலகத்தினுடைய எல்லா சுகபோக வாழ்க்கையை நான் வாழ்வேன். So, whom you going to choose? Are you going to choose the rich man or Lazarus? And the most of the answer is, we're going to choose the rich man. அந்த ஐஸ்வர்யவானை போல இருக்கதான் நீங்களும் நானும் தேர்வு செய்யக்கூடியதா இருக்கும். Well, that's your choice. And you know what is the end result of it. அதனுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நீங்க பார்த்துட்டு தேர்வு செய்யுங்க. ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது, இந்த தரித்திரனுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருந்தது என்று. அவை இந்த இரண்டு ஜனங்களுமே 70 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாங்கன்னு வைங்க. ஆனால் 70 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த இருவருடைய வாழ்க்கையை நீங்கள் நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அது மிக குறியதாக இருந்தது. இந்த மாம்சீக வாழ்க்கை வெறும் 70 ஆண்டுகள் தான். ஆனால் நம்ம மரித்த பிறகு நம்முடைய ஆத்மா வாழக்கூடிய வாழ்க்கை அது நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் இந்த 70 வருடம் நான் உபத்திரவப்பட்டாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் நான் நித்திய காலமாக நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமாக இருக்க போகிறேன். இல்லை, எனக்கு இந்த 70 ஆண்டுகள் நான் சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த 70 ஆண்டுகள் நீங்க வாழ்கிற இந்த சந்தோஷம் நித்தியத்திற்கும் நீங்க வாழ போகிற ஒரு அழிவிற்கு, ஒரு மரணத்திற்கு, ஒரு வேதனைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, தேவன் லாசருவை மிக உயர்ந்த மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் அவரை தேற்றினார் அப்படிங்கிறத பார்க்கணும். பிரியமானவர்களே, நித்திய காலம் முழுவதும் சரியாக இருப்பதற்காக உங்கள் வாழ்க்கையின் 70 ஆண்டுகளை தேவனையும் உங்கள் சக மனிதர்களையும் நேசிப்பதில் செலவிட மாட்டீர்களா? ஜஸ்ட் ப்ளீஸ் கன்சிடர் இட். நாம் கர்த்தருக்குள் வாழ்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும். டு கன்சிடர் த லைஃப் that you have on this earth is just 70 years, but the life that you have after the death, it is an eternal life. So பிரியமானவர்களே, இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம போக முடியாது அப்படிங்கிறத ஆபிரகாம் சொல்றார். We are not going to have a chance again after we died. ஆகவே ஒரு முறை நீங்கள் தொலைந்து போய்விட்டால் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படிங்கிறத ஆபிரகாம் இங்கு மீண்டும் அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல அவர் உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ரோமன் கேத்தலிக்ல ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, சுத்திகரிப்பு ஸ்தலம், த பர்ஜ் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது. அதாவது நீங்கள் அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட காலம்,
உங்கள் பாவங்களுக்காக பிரியசித்தம் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது they don't believe that the blood of Jesus is good enough to forgive their sins. So they have some additional purification system which they believe that will heal the man and that will wash away their sins. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு நன்கு போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்க அது வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகவே அவருடைய கட்டளைகளுக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் அவருடைய கிருபைகளை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ரட்சிப்பை பெறும் பொழுது விசுவாசத்தினாலே கிருபையினாலே நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த கதையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியங்கள் கூட என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது there are some false doctrine about spiritualism. அதாவது ஆவிகளுடன் பேசுதல், ஸ்பீக்கிங் வித் த ஸ்பிரிட். சில நேரங்களில் ஒரு மேஜையில் மெழுகுவத்திகளை ஏற்றுக்கொண்டு விளக்குகளை அணைத்து கொண்டு நாங்கள் மரித்து போன இடத்துல பேசுகிறோம், நாங்கள் மரித்து போன யோவான் இடத்துல பேசுகிறோம், மரித்து போன மார்க் இடத்துல பேசுகிறோம், மரித்து போன இந்த நபரிடத்துல பேசுகிறோம் என்று ஸ்பீக்கிங் வித் அ ஸ்பிரிட் ரியாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு போதனைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி ஒரு காரியம் கிடையாது. ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் என்ன செய்ய முடியாதுங்க, இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனோடு அவன் பேச முடியாது. தெய்வீக தலையீடு இல்லாமல் யாரும் அந்த உலகத்தை விட்டு வெளிவர முடியாது. இந்த பூமியில் நாம் அதை தான் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு தன்னுடைய 5 சகோதரர்களை காப்பாற்ற நான் போறேன் என்று அவர் வர முடியல. அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு தன்னுடைய சகோதரத்தில் வந்து பேச முடியாது என்பதற்காக தான் அங்கு ஆபிரகாம்கிட்ட கெஞ்சுறாரு, லெட் லாசர் கோ அண்ட் ஸ்பீக் டு மை பிரதர்ஸ். பிரியமானவர்களே, இந்த ஸ்பிரிட் ரியாம்ஸ் அல்லது speaking with the spirit is completely wrong, because no dead person can come out of Hades. No dead person can come out of the place of torment. வேதாமத்தில் அநேகர் மரித்தார்கள், உயிர்த்தெழுந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஒவ்வொருவருமே மீண்டும் மரித்தார்கள். யோவான் 1 லாசரு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் மரித்தார். யாருவின் மகள் மரித்தாள், உயிர்த்தெழுந்தாள், மீண்டும் மரித்தாள். நாயினூர் விதவையினுடைய மகன் மரித்தான், உயிர்த்தெழுந்தான், அவன் மீண்டும் மரித்தான். ஆகவே அது தேவனுடைய செயலால் அது நடந்தது. தேவனுடைய அனுமதியின்றி அது நடக்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, we are all going to die one day and we are all going to resurrect and our souls will be in Hades or hell, and we are not going to come back again to this world until unless it is permitted by God. ஆகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மீண்டும் மரிக்காதபடி உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தால் உங்களுக்கும் எனக்கும் அதே போல ஒரு நாள் நடக்கும். நீங்களும் நானும் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் அறியாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 6வது மிக முக்கிய பாடம் லூக்கா 16:27-28. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் become an evangelist. அவன் ஒரு ஊழியனாக மாறக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பூமியில் அவனுக்கு இருந்த 5 சகோதரனை எப்படியாச்சும் ரட்சிக்கும்படியா அவன் விரும்புகிறான். அதற்காக லாசருவை அனுப்புங்கள் என்று ஆபிரகாமிடத்தில் கெஞ்சுகிறார். பிரியமானவர்களே, நான் செல்கிறேன், நான் ஒருவேளை நரகத்தில் தள்ளப்பட்டால் நாம் நிச்சயம் விரும்பாத ஒரு காரியம் என்ன? நீங்களும் நானும் நரகத்தில் இருக்கும் பொழுது நாம் விரும்பாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் நேசிக்கிற நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய மனைவியோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய நண்பர்களோ இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஓடிக்கொண்டு, அதை தான் இந்த ஐஸ்வர்யம் வெளிப்படுத்துகிறோம்.
நான் வேதனைப்படுற இந்த வேதனை என்னுடைய சகோதரர்கள் படக்கூடாது, அவளை எப்படியாச்சும் ரட்சிக்க வேண்டும் என்று அவன் மிகுந்த பிரயாசப்படுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அவன் ஆத்தும ஆதாயம் செய்பவனாக he wants to be a soul winner of his brother's souls. But that time has gone. அதுக்கான நேரம் கடந்து விட்டது. But what about us? உங்களுக்கும் எனக்கும் அந்த நேரம் இருக்கு. Are we going to use the time to save our family, our friends, our relatives? Think about it. நீங்கள் எப்போது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறீர்கள்? வேதனையில் உங்கள் கண்களை திறந்து பிற உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியில் வளர்த்திருக்கிற வேண்டும் என்று நீங்கள் நினைக்க போகிறீர்களா? ஐயோ, நான் என் பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்க்க தவறிட்டனே அப்படின்னு நீங்கள் நினைக்க போகிறீர்களா? அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரோட நான் சண்டை போடாமல் அன்பாக நான் பேசியிருக்கலாம் நீங்கள் நரகத்தில் போய் நினைக்க போகிறீங்களா? என்னுடைய அப்பா அம்மா சகோதரன் சகோதரி என்னுடைய கணவன் மனைவி இடத்துல நான் அன்பாக பேசியிருக்கலாம், அவர்களோடு அன்பான உறவில் நடந்திருக்கலாம் என்று நரகத்தில் போய் யோசிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, it's not the time that we going to think. We have to change now. We have the opportunity now to change. ஆவே பிரியமானவர்களே, நாம் காலம் கடந்து யோசிக்காமல் இந்த காலங்களில் நாம் யோசித்து நாம் மனம் திரும்பி நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் ரட்சிப்போம், நம்முடைய சக மனிதர்களை நாம் நேசிப்போம். அந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவானின் குடும்பத்தினர் லாசரு மரித்தோரிலிருந்து எழுந்து வந்திருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றியிருப்பார்கள்? ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்க, லாசரு உயிர்த்திலிருந்து இந்த ஐஸ்வர்யவான் கேட்ட பிரகாரம் லாசரு அந்த குடும்பத்துக்கு அனுப்பியிருந்தான். லாசரு போய் அவளுடைய வீட்டினுடைய கதவை தட்டி தான் அவங்க திறந்து, ஓ லாசரு நீயா, எங்கள் அண்ணனுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருந்து அந்த லாசருவாணி என்று கேட்கும் பொழுது அவர் சொல்ல, ஆமாம் நான் தான், நான் பரலோகத்தில் அப்புறமுடைய மடியில் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் உங்கள் அண்ணன் நரகத்தில் அங்கே கஷ்டப்பட்ட வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரர் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அண்ணன் உன்னை மதிக்கலை, உனக்கான உதவி செய்யலை அப்படிங்கிறக்காக எங்கள் அண்ணனை பற்றி நீ தவறாக பேசுகிறியா என்று எதிர்வினை தான் ஆற்றியிருப்பார்களே தவிர இந்த லாசருடைய வார்த்தைகளை நம்பி அவர்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த உண்மையில் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம் லூக்கா 16:29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கு சொல்றாரு, they have Moses and they have Abraham, they have Moses and the prophet, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து வந்தாலும் அவர்கள் அவளுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய போவதில்லைங்க, அங்கு நம்ப போவதில்லை. நான் ஒரு அற்புதத்தை பார்த்தால் நம்புவேன், எனக்கு ஒரு அற்புதம் தேவை என்று யாராவது சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஓ கர்த்தரை நான் நம்பணுமா, ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நடக்கட்டும், நான் கர்த்தரை நம்புறேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள். பிரியமானவர்களே, just think about the Israel. How many wonders they have seen, how many miracles they have seen, but they fallen from the faith. And also think about the first century Christian, how wonderful miracles were performed in front of their eyes, but yet they become unbelievers. They fall from their faith. ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் தான் ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்கும் என்றார். ஆதியில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள், முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிருக்க மாட்டார்கள். ஆவே பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு தேவையானது அற்புதம் அல்ல. The man, if he truly want to repent, a man truly want to be the child of God, he doesn't have to have the miracles. What he all have to have is the word of God, because the word of God changes the man and changes his heart. பிரியமானவர்களே, நிக்கதோமுவே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் அவனோட கூட இல்லாவிட்டால் நீ செய்கிற இந்த அடையாளங்களை ஒருவனும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத நிக்கதோமு சொல்ல அவனுடைய பகுத்தறிவு சரியா இருந்தது. அப்படிதான் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை பகுத்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
பெரும்பாலும் நரகத்தை பற்றி நாம் பேசும் பொழுது தேவனுடைய பிள்ளை கிருபையிலிருந்து விழுந்து நரகத்திற்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசும் பொழுது அங்கே ஒரு தவறான கள்ள உபதேசம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபால் ஷார்ட் ஃப்ரம் த க்ளோரி ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய கிருபையிலிருந்து விழ முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நரகத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழாமல் இருந்தோம் என்றால் truly you and me going to fall from the grace of God. நம்ம கிருபையிலிருந்து விழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நரகத்தில் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த போதனை போதிக்கிற அநேகர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், you show me a one person who is in hell and the man who believed in God. தேவனை நம்பின ஒரு மனிதன் நரகத்துக்கு போயிருப்பாங்கிறத நீ எனக்கு காட்டு, அப்போ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, நம்ம கிருபையிலிருந்து ஒரு மனிதன் விழுந்து அவன் நரகத்திற்கு போவான் அப்படின்ட்டு நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை கூறுவது. இரண்டாவதாக, நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தால் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று வேதாமத்திலிருந்து அவளுக்கு போதிப்பது. அந்த அறிக்கை உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து இறுதியில் பரலோகத்தில் இருப்பவரை நான் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, கர்த்தர் அந்த வாக்குறுதி அளிக்கிறார் என்பதை சுட்டி காட்டினாலே நமக்கு போதும். அவே பரலோகத்தில் இவர் இருக்கிறாரு, கர்த்தரை விசுவாசி அவர் இருக்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இவர் நரகத்தில் இருக்கிறான்னு நம்ம ஒரு மனிதனை நேரடியாக யாருக்கும் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. மாறாக இந்த வாக்குறுதிகளை தரக்கூடிய வார்த்தைகளை நாம் காட்டின போதும், அந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் விசுவாசித்தால் அது போதுமானது. ஆகவே அவர்கள் நரகத்தில் இருக்கும் தேவனுடைய பிள்ளையை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்களும் நானும் அதை செய்ய கடமைப்படவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நாம் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இங்கே பாருங்க பிரியமானவர்களே, இந்த மனுஷனை நீங்க கவனித்து பாருங்கள். அவன் செல்வந்தன், ஆபிரகாமை தகப்பனே என்று என்ன செய்யலாம், அழைக்கிறான். இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன் சற்று தெளிவாக. அதாவது நரகத்தில் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை காட்டுங்கள், அப்போ நாங்கள் நம்புகிறோம் கர்த்தரை விசுவாசிச்சு ஒருவன் கிருபையிலிருந்து விழுந்து நரகத்துக்கு போக முடியுங்கிறத நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா the first answer is we don't have to do that. நம்ம அப்படி யாரையும் காட்டணுங்கிற அவசியம் இல்லை, வேதாந்தத்தை காட்டினா போதும். ஒருவேளை அவங்க அதை ரொம்ப கேட்பாங்க அப்படின்னா அவர்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை வேணா செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, வேதாமும் ஒரு உதாரணத்தை தருது, ஒரு உதாரணம் நமக்கு தருது. அந்த உதாரணத்தை தான் நீங்களும் நானும் படிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க பெரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னா, he was a God man, he was a child of God, he was a Jew அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை என்னன்னு அழைக்கிறாருங்க, தகப்பன் அப்படின்னு அழைக்கிறார். அப்போ ஆபிரகாமை இந்த ஐஸ்வர்யவான் தகப்பன் என்று அழைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, he was a Jew, அவன் ஒரு யூதன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். லாசருவை பூமிக்கு அனுப்பி தன் 5 சகோதரர்களுக்கு போதிக்க சொன்ன போது ஆபிரகாம் அவளிடத்தில் மோசேயும் தீர்க்கதரிசியும் இருக்கிறார்களே அப்படிங்கிறார். அப்போ மோசேயும் தீர்க்கதரிசியும் உன்னுடைய 5 சகோதரர்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும் பொழுது, உபாகமம் 5:1-6 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மோசேயும் தீர்க்கதரிசிகளும் யாருக்காக கொடுக்கப்பட்டார்கள், அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்காக கொடுக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் யாருங்க, he was a child of God, அவன் தேவனுடைய பிள்ளை. he is a Jew and he is Israel, அவன் இஸ்ரவேலனும் யூதனுமாய் இருக்கிறான், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், அவன் குடும்பத்தார்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியால் he fall from the grace. What else you and me could have? பிரியமானவர்களே, இது ஒரு சிறந்த உதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இயேசு இந்த பூமியில நடந்தபோது அவர் தமக்கு சொந்தமான யூதரிடத்துல வந்தார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யலை,
ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. அங்கு யோவான் நற்செய்தியில யூதரிடத்தில் பேசிய போது சொன்னார், நான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வர முடியாது என்றார். அவை பிரியமானவர்களே, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் ஒருவர் செவி கொடுத்தார். மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காததால் அநேக யூதர்கள் அவர்கள் நரகத்தில் அழிந்து போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். ஆகவே தேவன் தமது வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நரகத்திற்கு இடையே ஒரு தடையாக அவர் பயன்படுத்துகிறார். நம்ம நரகத்தில் போய்விடாதபடி நம்மை தடுப்பதற்கு அவருடைய வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவை நரகத்திற்கு போகாதபடி அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவனுடைய 5 சகோதரியும் எச்சரிக்கை லாசருவை அனுப்ப வேண்டும் என்கிற இந்த ஐஸ்வர்யானுடைய ஒரு ரெக்வஸ்டுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, they have Moses and the priest. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவனுக்கு இருக்கிறாங்க. எனவே தேவனுடைய வார்த்தையை ஒன்று மாத்திரமே மனிதனை நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கருவியால் அது இருக்கிறது. சரி, அடுத்ததாக லூக்கா 16:30 அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்று அவன் சொன்னான். உங்களுக்கு அதுதான் தேவை என்று நீங்க நினைத்திருக்கலாம். இந்த ஐஸ்வர்யவான் அதுதான் அவனுக்கு தேவை அப்படின்னு நினைத்திருக்கலாம். மரித்தோரிலிருந்து ஒருத்தன் போனா கண்டிப்பா அவங்க நம்புவாங்க அப்படின்னு. ஆனா அது உண்மை அல்ல பிரியமானது. வல்லமை என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. யோவான் 8:32 சொல்லும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ரோமர் 1:14 சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது, முதலில் யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ த பவர் இஸ் இன் காட்ஸ் will. பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். தான் நரகத்திற்கு வந்ததை பற்றி அவன் வாதாடவில்லை. தான் அதற்கு தகுதியான என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் தன்னுடைய 5 சகோதரர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவன் உணர்ந்த ஒரு விஷயமாய் இருக்கிறது. ஆகவே எத்தனை முறை குடும்ப உறுப்பினர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துவதை நீங்க என்ன செய்யணுங்க, நிறுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. சில நேரங்களில் அவர் ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு எனக்கு தெரியும், அவர் செஞ்சதுல தப்பில்லை அப்படின்னு தன் கணவன் செய்த தவறுக்காக, மனைவி செய்த தவறுக்காக, பிள்ளைகள் செய்த தவறுக்காக ஒவ்வொரு குடும்பத்தார்களும் வாதிடுவார்கள். அவருடைய தவறுகளை உணர்த்த மாட்டாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அவருடைய தவறுகளை உணர்த்த வேண்டும், அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, தன்னுடைய சகோதரரை மனம் திரும்ப வைக்க அவன் பிரயாசப்பட்டான். அவர்களுக்காக உதவி செய்ய அவன் மிகவும் அங்கே ஏங்கினான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தார்களை ரட்சிக்க, அவருடைய தவறுகளை நாம் சுட்டி காட்ட நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, லூக்கா 16:31 அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று ஆபிரகாம் ஐஸ்வர்யனுடைய அந்த ரெக்வஸ்டுக்கு பதில் தரார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்க சொல்ல வருவது, தேவன் என்னையும் உங்களையும் ஒரு போதனை மற்றும் கற்றல் செயல்முறை மூலமே அவர் ரட்சிக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்து ஒருவன் போய் பிரசங்கிப்பதை காட்டும், அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை ரட்சிக்க, அவருடைய வார்த்தை விசுவாசிப்பதன் மூலம், அவருடைய வார்த்தையின் போதனைகளின் மூலம் நம்மை ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். அந்த வழியை தான் தேவன் பயன்படுத்துகிறார். அந்த வழி மாத்திரமே நம்மை ரட்சிப்புக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் யோவான் 6:44-45 சொல்லும் பொழுது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான், தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். அவை நாம் தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரே வழி. It's not a miracle. It's not any magic that happen in our life, but it is the word that we hear
ஆனவர்களே, பிரியமானவர்களே, இதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26-28 பவுல் அக்ரிப்பாவிடம் பிரசங்கித்த போது அக்ரிப்பா பவுலை பார்த்து சொல்றார், நான் கிறிஸ்துவனாகிறதுக்கு நீ கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படிங்கிறார். யூ ஆல்மோஸ்ட் persuaded me to become the Christian. பவுல் சம்மதிக்க பண்ணுங்க. பவுல் ஒரு அடையாளத்தை பண்ணி நீ கடவுள் அப்படின்னு கும்பிடுன்னு சொல்ல, வசனத்தை போதிச்சு அவரை சம்மதிக்க பண்ணியிருக்கிறார். அவர் அக்ரிப்பாவை ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்ற அந்த அவர் பேசின அந்த வார்த்தைகள் அவரை தூண்டியிருக்கிறதுங்கிறத நீங்க பாருங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மக்களை நரகத்திலிருந்து தப்பிக்க உதவுவதற்கு அந்த தூண்டுதல் பணியில நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:11 சொல்வதை கவனியுங்கள். கர்த்தருக்கு பயப்படத்தக்க பயத்தை அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவை கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயத்தை நாம் அறிந்திருப்பதால் அவர் சொன்னதை செய்வார் என்பது நமக்கு தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தகல் வீசும் அக்னியோடு வந்து தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் அவர் நீதியுள்ள ஆக்கினையை தண்டனை அவர் கொடுப்பார் என்று வேத வசனம் நமக்கு மெய்யாக சொல்லியிருக்கிறது. ரோமர் 11:22 சொல்லும் பொழுது தேவனுடைய தயையும் கண்டிப்பையும் நீங்கள் நோக்குங்கள். ஆண்டவருடைய சிச்சைகளை நீங்கள் நோக்கி பாருங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு பாடம். பிரியமானவர்களே, இந்த உண்மையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கிய பாடங்களை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். முதலாவதாக, நாம் ஒரு நல்ல பொறுப்பாளராக இருக்க வேண்டும். We have to be a good steward. இந்த செல்வந்தன் பூமியில் இருந்தபோது அவனிடம் அநேக காரியங்கள் இருந்தன. ஆனால் அவன் அவற்றை கொண்டு அதில் அதிகம் ஒன்றும் செய்யவில்லை. இரண்டாவதாக, மற்றவர்களின் தேவைகள் குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு வாசலில் காயங்களால் நிறைந்த ஒரு ஏழை கிடப்பதை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவனுக்கு உதவீர்களா அல்லது உதவ மாட்டீர்களா? மூன்றாவது, செல்வம் உங்களை இரட்சிக்காது. அந்த செல்வந்தனிடம் செல்வம் இருந்தது, ஆனால் அது அவனை காப்பாற்றவில்லை. நான்காவதாக, நம் ஆத்துமாவை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும். அவன் இப்போது தன் ஆத்துமாவை பற்றியும் தன் சகோதரி பற்றியும் அக்கறை கொள்கிறான், ஆனால் அது மிகவும் தாமதமான நேரம். ஐந்தாவதாக, மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் உதவுவதில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஆறாவது, வேதனையும் துயரமும் உண்மை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஏழாவது, கடவுளுக்காக வாழ்வது எப்போதும் மலர் படுக்கையில், இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஏன்னா பூமியில் வாழ்ந்து பொழுது லாசரு அங்கு வேதனையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். எட்டாவது, நல்லவர்களுக்கு சில நேரங்களில் கெட்ட காரியங்கள் நடக்கும். பந்து சில நேரங்கள் எகிரி முகத்தில் அடிப்பது போல லாசருக்கு நடந்தது. ஆனால் அவன் அதை மிக சிறந்த முறையில் எதிர்கொண்டான். எட்டாவதாக, மரணம் எந்த மனிதனுக்கும் விலக்கல்ல. 2 மனிதர்களும் வாழ்ந்தார்கள், 2 பேருமே இறந்தார்கள். மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவை கர்த்தர் நம் வாழ்நாளில் வராதவரை இது உங்களுக்கு நடக்கும், எனக்கும் அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. 10வதாக, மரணம் எல்லாவற்றையும் முடித்து விடுவதில்லை. சிலர் தாங்கள் செய்த அக்கிரமான வாழ்க்கையினாலே மரணத்துடன் எல்லாம் முடிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் மரணத்தோடு எதுவும் நம்முடைய வாழ்க்கை முடிய போவதல்ல. 11, மரணத்திற்கு பிறகு கடவுளுக்கு கீழ்ப்படிய எந்த வாய்ப்பும் இருக்காது. 12, பரிசுத்தவான்களிடம் நாம் ஜெபிக்க முடியாது. 13, அவர்களிடம் மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள், அவர்கள் பேச்சை கேட்கட்டும் என்று ஆபிரகாம் சொன்னதின் மூலம் இயேசு பழைய ஏற்பாட்டின் ஆதிக்கம் மற்றும் ஊந்துதலை அங்கு ஆமோதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 14, நரகம் என்பது உண்மை, பரலோகம் என்பதும் உண்மை. 15வதாக, நாம் அனைவரும் நித்தியத்தின் ஏதோ ஒரு இடத்தில் நாம் இருக்கப் போகிறோம். அது நரகமாக இருக்கலாம் அல்லது பரலோகமாக இருக்கலாம். 16வதாக, கத்தோலிக்க திருச்சபை என்ன சொன்னாலும் சரி, புறகேட்டகிரி பர்ஜுகேட்டகிரி என்கிற அந்த சுத்திகரிப்பு காரியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவை பிரியமானவர்களே, இந்த கதையின் மூலம், ஐஸ்வர்யா மற்றும் லாசரு என்கிற கதையின் மூலம் வெளிப்படும் சில தவறான கோட்பாடுகள், ஃபால்ஸ் டாக்ட்ரின் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட்,
வலி, துன்பம் மற்றும் மரணம் என்ற எதுவுமே கிடையாது என்று சிலர் போதிக்கிறார்கள். அது தவறு. ஏனென்றால் இந்த உண்மையான சரித்திரம், 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் பூமியில் வலியுடன் இருந்தான், இருவரும் இறந்தார்கள். பின்பு ஒருவன் நித்தியத்தில் வேதனையில் இருந்தான் என்பதையும் அங்கு நிரூபிக்கிறது. இரண்டாவதாக, த டாக்ட்ரின் ஆஃப் ஜெகோவா விட்னஸ், நித்திய நரகம் என்று ஒன்று இல்லை என்கிறார்கள். அப்படி என்றால் அந்த செல்வந்தன் எங்கே இருந்தான்? நிச்சயமாக அவன் பாதாளத்தில், ஹேடேஸில் அவன் இருந்தான். அந்த ஹேடேஸ் என்பது நரகமாய் இருக்கிறது. மூன்றாவதாக, த டாக்ட்ரின் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம், ஆவிகளின் உலகத்தோடு பேசுதல் அப்படிங்கிற கோட்பாடு. ஆவிகள் பாதாள உலகிலிருந்து மீண்டும் இங்கே வந்து மக்களுடன் பேச முடியாது அப்படிங்கிறத இந்த ஊமை நமக்கு விளக்கிறது. நான்காவது, த டாக்ட்ரின் ஆஃப் த பேப்டிஸ்ட் சர்ச், ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் எப்போதும் ரட்சிக்கப்பட்டவரே என்ற அவர்களின் போதனையும் தவறு அப்படிங்கிறதை இந்த ஊமை விளக்கிறது. த டாக்ட்ரின் ஆஃப் கல்வினிசம், நரகத்தின் வேதனையில் கண்களை ஏறெடுத்த அந்த மனிதன் சில சூழ்நிலைகளில் தன் 5 சகோதரரை நம்ப வைக்க முடியும் என்று அவன் உணர்ந்ததை பார்க்கிறோம். ஆபிரகாமும் அதை நினைத்தார், ஆனால் அதற்கு மோசேயின் தீர்க்கதரிசியிலும் கேட்க வேண்டும் என்றார். அடுத்தது ஆறாவதாக, த டாக்ட்ரின் ஆஃப் டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ரட்சிப்பதற்காக பரிசுத்த ஆவி நேரடி செயல்பாடுகள் தவறு அப்படிங்கிறத இந்த கதை விளக்கிறது. ஏழாவதாக, த டாக்ட்ரின் ஆஃப் ஃபைத் ஒன்லி, விசுவாசம் மட்டுமே காரியத்தை முடித்து விடாது. எனவே விசுவாசம் மாத்திரமல்ல, அதோடு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை கொண்டு கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.